வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம ஒரே வீடியோல 7 கார் பார்க்க போறோம். 7 காருமே மாருதி சுசுகி கம்பெனியோட கார்கள் தான். ஒவ்வொரு காரோட டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தயவு செஞ்சு வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம பார்க்க போற முதல் கார் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ மாடல்ங்க. இது வந்து 2014 மாடல். இது வந்து பெட்ரோல் இன்ஜினுங்க. செகண்ட் ஓனர் வண்டி. திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். கிலோமீட்டர் வந்து 1,14,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து 8 மாசம் லைவ்ல இருக்கு. கம்பெனி சர்வீஸ்டு தான். எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ எல்லாமே இருக்குங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், குவாலிட்டியான சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லா டயருமே வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் தான். எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. எந்த ஆக்சிடென்ட்டும் கிடையாது. வண்டி செம்ம கண்டிஷனுங்க. பேங்க் லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம். பிரைஸ் வந்து 4.5 சொல்றாங்க. இது வந்து ஃபைனல். இப்போ அடுத்த வண்டி பார்க்க போறோம். அடுத்தது வந்து மாருதி சுசுகி செலரியோ ZXi மாடல். 2020 மாடலுங்க இது. சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. எந்த ஆக்சிடென்ட்டும் கிடையாது. கஸ்டமர் வெஹிக்கிள்ங்க இது. இப்போ கஸ்டமர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரின்ல செட்டில் ஆகுறாங்க. அதனால வந்து இந்த காரை வந்து கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அதனால இப்போ காரை வந்து சேல்ஸ் பண்ணுறோம். லொக்கேஷன் வந்து இப்போ கோயம்புத்தூர் இருக்குங்க இந்த வண்டி. ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 5,85,000. அடுத்த வண்டி வந்து மாருதி எர்டிகா VDI 1.5 லிட்டர் ஆப்ஷனலுங்க. இது வந்து 2019 மாடல். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. டீசல் இன்ஜின். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். 6 கீர் இருக்கிற வண்டி. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். கிலோமீட்டர் வந்து 86,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. ப்ராப்பரான சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குங்க. ABS பிரேக்கு, 2 ஏர் பேக்கு, ஸ்டீரிங், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் அலாய் வீல்ஸு, ரூஃப் ரெயில் கேரியரு, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குங்க. பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ் தான் எல்லாமே. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஆக்சிடென்ட் எதுவும் இல்லைங்க. எக்ஸலன்ட் கண்டிஷனுங்க வண்டி. பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 11.5 சொல்கிறாங்க. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். நீங்கள் நேரில் வந்து நெகோஷியபிள் பேசிக்கலாம். அடுத்தது வந்து மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் VXI ஆப்ஷனலுங்க இது. 2019 மாடல். செகண்ட் ஓனர் வண்டி. பெட்ரோல் காருங்க. திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். 60,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல தான் இருக்குங்க. 2 ஏர் பேக்கு, ABS பிரேக் எல்லாமே இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. குவாலிட்டியான சீட் கவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குங்க. எல்லா டயருமே நியூ அப்போலோ டயர்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸலன்ட் கண்டிஷனுங்க வண்டி. வண்டி தரமாக இருக்குது. 90% வந்து பேங்க் லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 5,95,000 சொல்கிறாங்க. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். கண்டிப்பாக நேரில் வாங்க. நீங்கள் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து திருப்பூருங்க. அடுத்தது வந்து மாருதி சுசுகி ஆம்னி மாடல் இது. 2014 மாடல். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. பெட்ரோல் வண்டி. திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கிலோமீட்டர் வந்து வெறும் 79,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. மாருதி சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு. நம்ம போட்டுக்கணும். ஆடியோ, மியூசிக் பிளேயர் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே நியூ அப்போலோ டயர்ஸ் போட்டிருக்காங்க. குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. எந்த பெயிண்ட் டச்சப் கூட கிடையாது. நல்ல குவாலிட்டியான வேனுங்க இது. ப்ரைஸ் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து மாருதி ஸ்விஃப்ட் VXI ஆப்ஷனல் வண்டி. இது வந்து 2017 மாடல். பெட்ரோல் காருங்க. சிங்கிள் ஓனர் வண்டி. திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். கிலோமீட்டர் வந்து 89,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு. ப்ராப்பரான சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. AC, பவர் ஸ்டேரிங் எல்லாம் இருக்குது. பவர் விண்டோஸ் இருக்குது. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோடு இருக்குது. ABS பிரேக் இருக்குது. 2 ஏர் பேக் இருக்குது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க. நீட்டான இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா பிராண்டட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. ஆக்சிடென்ட்டும் இல்லை. எக்ஸலன்ட் கண்டிஷனுங்க வண்டி. பேங்க் லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 5,95,000. இது வந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நேரில் வாங்க பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்க்க போகிற வண்டி மாருதி ஸ்விஃப்ட் VXI ஆப்ஷனல். இதுதான் கடைசி வண்டி. 2017 மாடலுங்க. பெட்ரோல் காரு. சிங்கிள் ஓனர் வண்டி. தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன். மேனுவல் கீர் தான். கிலோமீட்டர் வந்து 61,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல தான் இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. AC இருக்குது. பவர் ஸ்டேரிங் இருக்குது. பவர் விண்டோஸ் இருக்குது. சென்ட்ரல் லாக் அண்ட் ரிமோட் கீ இருக்குங்க. ABS பிரேக்கு, 2 ஏர் பேக்கு, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. நீட்டான இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து புது JK டயர்ஸ் போட்டிருக்காங்க. நோ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. எந்த ஆக்சிடென்ட்டும் கிடையாது. எக்ஸலன்ட் கண்டிஷனுங்க வண்டி. வண்டி சுத்தமாக தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்குது. பேங்க் லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 5,65,000 சொல்கிறாங்க. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. நம்ம போகிற எல்லா வண்டியிலுமே வந்து தெளிவாக இருக்கிற வண்டி மட்டும்தான் போடுவோம். நான் சொல்கிற எல்லா வண்டியுமே வந்து ஒர்க் ஷாப் ஒர்க் இருக்கிற வண்டியோ, இல்லை ஆக்சிடென்ட் ஆன வண்டியோ, இந்த மாதிரி கசகசன்னு இருக்கிற வண்டி எதுவுமே நான் உங்களுக்கு போட மாட்டேன்.
பிரியா கார்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கார் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வண்டியை நேராக போயிட்டு பெட்ரோல், டீசல் ஏதோ ஒன்று போட்டுட்டு, நேராக ஒரு பூஜையை போட்டு அப்படியே நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குமோ தவிர, ஒர்க் ஷாப்பில் விட்டு நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுற வேலை அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாம் தெளிவாக இருக்கிற வண்டி மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து காரை வந்து சூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட. ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி வைங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.